காரைக்குடியில் மருத்துவர்கள் இல்லாததால் மூடப்பட்ட கால்நடை துணை மருத்துவமனை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அமராவதி புதூரில் விவசாயிகளின் நலனுக்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் கால்நடை துணை மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவர்கள் வராததால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த கால்நடை மருத்துவமனை மூடப்பட்டது. தற்போது பாழடைந்து காணப்படும் இவ்விடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் அப்பகுதியினர் கவலை இணைந்துள்ளனர். கால்நடை மருத்துவமனையை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் இருக்கிறோம், ஆனால் கால்நடைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் கிடையாது. அந்த டாக்டர் இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருந்தா, இங்கே தான் வந்து வைத்தியம் பார்ப்பான்னு சொல்லி கட்டி கொடுத்துருந்தேன். ஏறத்தாழ நான் சொல்கிறேன் ஒரு 15 வருஷம் ஆச்சு. அப்போவிலேருந்து இப்போ வரை எந்த டாக்டரும் வரல. அந்த கட்டடம் இன்றைக்கி பழுதடைஞ்சு குடிகாரர்களோட இருப்பிடமாக ஆயிடுச்சு. நாங்கள் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து போகணும்னா எங்களுக்கு கால்நடைகள் நல்லா இருக்கணும். நாங்கள் இதை வைத்தியம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக ஒரு 7 கிலோமீட்டர் அளவில் காரைக்குடி போகணும், இல்லை அரியக்குடி போகணும், இல்லைன்னா ஆரவேல் போகணும். அதனால் அந்த அரசு தயவு செய்து பெரிய மனது பண்ணி உடனடியாக அந்த கட்டடத்தை மராமத்து பண்ணி நிரந்தரமாக டாக்டர்ஸ் இங்கே இருந்து கால்நடை வைத்தியம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்யுமாறு பணிவுடன்